பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆண்டவருக்கு விருப்பம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தம் தர்றாரு. இன்னைக்கு கூட ஒரு வாக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, யாத்திராகமம் 34 24 உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்னங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எங்க எல்லை இருக்கு? உங்க ஞானத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஞாபக சக்தியின் எல்லையை விஸ்தாரமாக்குவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லையை விஸ்தாரமாக்குவார். நீ இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும், கர்த்தருக்குள்ள இன்னும் மகிழ்ச்சியா இருக்கவும், உங்களுக்கு படிப்புக்கு ஞானம் தேவையில்லை, அதோடைய எல்லையை விஸ்தாரமாக்குவார். அதிக ஞானம் தருவார், அதிக ஞாபக சக்தி தருவார். ஆண்டவர் எப்பவுமே நம்மை விஸ்தாரமாக்க விரும்புகிறார். வேலை செய்றீங்களா? உங்க வேலையின் எல்லையை விஸ்தாரமாக்குவார். வேலை நேரத்தை அதிகமாக்கிடுவாரா? அப்படி இல்லை, உயர்வை தருவார். வேலையில உயர்வு, வருமானத்தில் உயர்வு ஆண்டவர் தருவார். பிசினஸ் அது எல்லையை விஸ்தாரமாக்குவார். பெட்டி கடை வச்சுட்டு சின்னதா இருக்கீங்களா? அப்படி இருக்க மாட்டீங்க. சூப்பர் மார்க்கெட் வைக்கிற மாதிரி கர்த்தர் எல்லையை விஸ்தாரமாக்குவார். எதுக்காக? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கு நீங்க சாட்சியா இருக்க, உங்க மூலமா அவருடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் உங்களுடைய எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு. நீங்க விரும்புறீங்களா? ஆமா, எனக்கும் விஸ்தாரமாக்கணும் ஆண்டவர் அப்படின்னு விரும்புறீங்களா? நம்முடைய தேவன் பெருக பண்ணி விஸ்தாரமாக்குகிற தேவன். உங்க வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகத்தின் எல்லை விஸ்தாரமாக்குவார். ஜெபம் முன்னால 1 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் ஜெபிப்பீங்க. ஜெபத்தின் நிலையை விஸ்தாரமாக்குவார். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலையும் ஞானத்திலும் நீங்க விஸ்தாரமாக்கப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் தாங்க, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விஸ்தாரமாக்குங்க நீ கேட்கிறீங்களா? தகப்பனே, நீர் எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற தேவன். அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். இன்னும் அதிகமாக ஜெபிக்கட்டும், இன்னும் அதிகமாக உபவாசிக்கட்டும், இன்னும் அதிகமாக சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும், இன்னும் அதிகமான ஆத்மா பாரம் கொடுங்க. ஞானத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குங்க. படிக்கிற எங்க பிள்ளைகளுக்கு என்ன நல்ல ஞானம், ஞாபக சக்தியை கொடுங்க. பிசினஸை ஆசீர்வதித்து எல்லையை விஸ்தாரமாக்குங்க. ஆண்டவரே, வருமானத்தை பெருக பண்ணும்படி ஆண்டவரே, தொழிலின் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொடுங்க. ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். நீர் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.